Welcome to everyone. Today 10th Max exercise 3.14 la 5th sum. If one roots of the equation 2y square minus ay plus 64 equal to 0 is twice the other than find the values of a. அதாவது ஒரு ரூட்டை நான் வந்து என்னன்னு எடுத்துக்கிறேன்னா, இந்த ஈக்குவேஷனுடைய ரூட்டை நான் ஃபஸ்ட்டு ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டேன்னா இன்னொரு ரூட் வந்து என்னவாக இருக்குன்னா ட்வைஸாக இருக்கும். இதனுடைய ட்வைஸ் அப்படின்னா 2 ஆல்ஃபா. இது புரியுதுங்களா? ஸோ இது தெரிஞ்சால் தான் நம்ம சம் ஆஃப் த ரூட்டும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இரண்டு ரூட் வந்து என்னென்னவா இருக்குது, ஆல்ஃபா, இன்னொன்று 2 ஆல்ஃபா. ஸோ எப்பயும் போல் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இந்த ஈக்குவேஷனை வச்சு சம் ஆஃப் த ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் 2 ஆல்ஃபா இதனுடைய சம் ஆஃப் த ரூட்டுக்கான ஃபார்முலா என்னது, மைனஸ் பி பை ஏ. ஸோ இந்த இடத்துல மைனஸ் பின்றது எது, ஸோ இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் ஏ. ஸோ இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ ஏ போட்டுக்கணும். அடுத்தது ஏ உடைய வேல்யூ என்னது, 2. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு ஏ பை 2. ஓகேங்களா? ஸோ இது மல்டிபிள் ஆட் பண்ணால் என்ன வருங்க, 3 ஆல்ஃபா ஈக்குவல் டு ஏ பை 2. ஸோ டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 2 ஆப்போசிட் சைடு வந்தால் மல்டிபிளாக மாறும். ஸோ அப்போ 6 ஆல்ஃபா ஈக்குவல் டு ஏ. இதுதான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சேன், சம் ஆஃப் த ரூட் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் கண்டுபிடிக்க போகிறேன். ஆல்ஃபா இன்ட்டு 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு இதனுடைய ஃபார்முலா என்னது, சி பை ஏ. அப்போ சி உடைய வேல்யூ என்ன, இங்கே 64, ஏ உடைய வேல்யூ 2. ஓகேங்களா? ஸோ ஆல்ஃபா 2 ஆல்ஃபா பண்ணால் என்ன வருங்க, 2 ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ 2ஐயும் 64ஐயும் டிவைட் பண்ணால் 32 வரும். தென் ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு 32. இங்கே மல்டிபிள் இருக்குது, ஆப்போசிட் சைடு வந்தால் டிவைடாக மாறும். ஸோ இப்போ டிவைட் பண்ணால் என்ன வருங்க, 16 வரும். ஆல்ஃபா ஸ்கொயர் வந்து 16. தென் ஆல்ஃபாவுடைய வேல்யூ என்ன வருங்க, +4 இல்லைன்னா -4. ஏன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர்னு எழுதலாம், ஸ்கொயருக்கு ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். தென் ஆல்ஃபா வந்து என்னது, +4 -4. ஸோ இப்போ ஆல்ஃபாவுடைய வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பண்ணலாங்களா? இப்போ 6 ஆல்ஃபா ஈக்குவல் டு ஏ. ஏன்னா நமக்கு ஏவுடைய வேல்யூ தான் தேவை. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு +4ன்னு எடுத்துக்கிட்டேன்னா 6 இன்ட்டு 4 ஈக்குவல் டு ஏ. இப்போ 6 4s are 24. அப்போ ஏவுடைய வேல்யூ என்னதுங்க, +4ஆக இருந்தால் அது 24. இதுவே வந்து இங்கே -4 இருக்குது. ஸோ இப்போ ஆல்ஃபாக்கு பதில் -4 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், மல்டிபிள் பண்ணால் -24 ஈக்குவல் டு ஏ. அப்போ ஏவுடைய வேல்யூ -24. இப்போ நம்ம ஏவுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஏ ஈக்குவல் டு ஒன்று 24ஆக இருக்கும், இல்லைன்னா -24ஆக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இதில் நீங்கள் கொஸ்டின் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒன் ரூட் நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம், ஆல்ஃபா எடுத்துக்கலாம், பீட்டா எடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ அந்த ரூட்டு மாதிரி இது ட்வைஸாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அதனால நான் 2 ஆல்ஃபாவாக எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இதை ரெண்டையும் வச்சு தான் நம்ம சம் ஆஃப் த ரூட்டும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டும் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டில் ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிச்சி ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் சம் ஆஃப் த ரூட்டில் சப்ஸ்டியூட் பண்ணி ஏவுடைய வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிக்கிறோம். உங்களுக்கு இந்த சம் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்களுடைய வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல்.